Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஈஸியான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். வெறும்னே காய் எதுவும் இல்லாம தக்காளியை மட்டும் வச்சு சூப்பரான தக்காளி குருமா தான் பார்க்க போறோம். இது எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் சூப்பரா சூட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். செம டேஸ்டாவும் இருக்கும். நம்மளுக்கு சால்னா ரெசிபி எப்படி நம்ம செய்யறோமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான், ஆனா அதே டேஸ்ட்லயே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றத டீடைல்டு வீடியோவை போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 கல்பாசி, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டையை நான் ரெண்டா ஒரு 4-5 துண்டா நுணுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஒன்றும் பாதியமாக அரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம், அதனால இப்படி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க, கீறிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சேர்த்து அரைக்கும் பொழுது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனால அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம 4 பழுத்த தக்காளி, நல்ல பழமா இருக்கிற தக்காளியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த புளிப்பு தன்மை நமக்கு நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும் குருமா. அதனால 4 பழுத்த தக்காளியை நான் அரிஞ்சு இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்ப இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி மீதி உப்பை நம்ம குருமா செய்யும் பொழுது நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்ல கூழா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்ப 1 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டீங்கன்னா நல்ல கூழா வதங்கி எல்லாமே அப்படியே மேஷியா ஆயிடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து கூடவே கசகசா, முந்திரி, தேங்காய்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போறோம். இப்ப இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை எப்படி அரைக்கிறதுன்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன். அந்த லைட்டா அந்த பேனை கழுவி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா இல்லாதவங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மைய அரைச்சி பேஸ்டா எடுக்க போறோம். இது கூடவே நம்ம பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். நான் தூளா இருக்கவே நான் தாளிக்கிறதா சேர்த்துக்கிறேன். நீங்க தூளா இல்லைன்னா பெருஞ்சீரகத்தை 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுல நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப அதே பேன்ல நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் நான் இதுல சேர்த்துக்கிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி பெருஞ்சீரகமா தூளா இல்லைன்னா நீங்க அரைக்கும் பொழுதே அதுல சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்ப இது நல்லா பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன் மெல்லிசா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்ப இதே மாதிரியே தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்டா இருக்கவே நான் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்ப நான் இதுல சேர்த்துக்கிறேன். நீங்க சப்போஸ் பேஸ்டும் இல்லைன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 8-9 பூண்டு பல்ல அதுல சேர்த்து அரைச்சிக்கோங்க. தக்காளி அரைக்கும் பொழுது சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னமே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம். இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதுல நம்ம சேர்த்துடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் காமிக்கும். இப்ப அரைச்ச விழுத சேர்த்துட்டு இப்ப நல்லா வதக்கி விடுங்க. இதுலயே இப்ப நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். காரம் நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் நிறத்துக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறேன். இது வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்றவங்களும் ஸ்கிப் பண்ணிடலாம். அது நிறத்துக்காக தான் நான் சேர்க்கிறேன். இப்ப இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா.
ஏற்கனவே நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து கிளறி விடுங்க. இதுலயே வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுனால அடி பிடிக்கும், அதனால கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு தேவையான தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ, குருமா வந்து உங்களுக்கு திக்கா வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தின்னா நல்லா லிக்விட் ஃபார்ம்ல நல்லா இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பேனை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கால நேர அவசரத்தில் காய் எதுவும் இல்லாதப்ப இந்த மாதிரி டக்குன்னு 1 பாட் ரெசிபியாக இதை ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இருந்தால் மட்டும் போதும். மற்ற பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது தான். இப்போ ப்ரெஷர் பேனை மூடி ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்க, ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதே நான் பேனை திறக்கிறேன். நம்ம சூப்பரான தக்காளி குருமா செம தகன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் உண்மையிலே சால்னா ரெசிபி மாதிரி டேஸ்டாக இருக்கும். நம்ம எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் சூப்பராக சூட் ஆகும். இடியாப்பத்துக்கு கூட இது சூப்பரா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில நம்ம இந்த சேனல்ல பார்ப்போம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.